மாருதி ஒயர் நெட்டிங்லேருந்து இந்த ஜிஐ வெல்டு மெஷ் வாங்கியிருக்கோம். இதுலேயே வந்து இரும்புலையும் இருக்குது. அது ஆனால் துரு பிடிச்சிரும். இது வந்து துரு பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இது வாங்கியிருக்கோம். இது ஒரு ரோல் வந்து 3050 ரூபா. இதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அவங்க ஃப்ரீயாகவே அவங்களே பே பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஃப்ரீ தான். ஒரு ரோல் வந்து 50 அடி நீளம், ஹைட்டு 3 அடி ஹைட்டில் இது இருக்குது. இன்னும் 4 அடி 5 அடி ஹைட்லேயே இருக்கிறதும் இருக்குது. இந்த டோர் கட் பண்ணுற பார்ட்டு மட்டும் இந்த மாதிரி ரிங்கை ஃப்ளாட்டாக வச்சு கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ரிங்கை வளைச்சி கட்டு கம்பி போட்டதுக்கப்புறம் கேட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அதில் கேப் வர மாதிரி வந்துடும். அதை மறுபடியும் மடக்கி சரி பண்ணணும். அதனால் இந்த மாதிரி கட்டு கம்பி போட்டு சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறமா கேட்டை வந்து கட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக வெல்டெல்லாம் வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. சும்மா அந்த கீழே வாங்கி கட்டு கம்பியில் கட்டிட்டு இல்லைன்னா ஜிப் டேக் போட்டு விட்டோம்னாலே போதும், நல்லா நின்றுக்கும், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் கோழி குஞ்சுங்க எடுத்து உள்ள விட்டுடலாம். கோழி குஞ்சுங்க, சேவல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்.